இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இனிப்பு பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த இனிப்பு பணியாரம் நல்ல சாஃப்டாக மெத்துன்னு பந்து மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வரதுக்கு என்னென்ன அளவுகள் சேர்த்து மாவு அரைக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வீடியோவில் கொடுத்துருக்குறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது நல்ல எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களேன். இதே மாவை பயன்படுத்தி நீங்கள் கார பணியாரமும் செய்யலாம். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இந்த பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பணியாரத்துக்கு மாவு அரைக்கணும். அதை நம்ம ஊற வச்சுக்கலாம். இதுக்காக நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன் பார்த்திங்கன்னா இட்லி அரிசி தான் எடுத்துருக்கிறேன். இட்லி அரிசி மெஷரிங் கப்பில் 4 கப் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட மெஷரிங் கப்பு இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் இருக்கிற டம்ளரில் கூட அளந்துக்கலாம். ஆனால் அதே டம்ளரில் தான் மற்ற சாமான்களையும் அளந்துக்கணும். இப்போ 4 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துருக்குறோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி இப்போ உளுந்து சேர்க்க போகிறோம். எடுத்த கப்லையே 1.5 கப் அளவுக்கு உருட்டு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்குறேன். நீங்கள் தோல் இருக்கிறது தோல் இல்லாதது எது வேணால் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ உளுந்துக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பணியாரத்துக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா வெந்தயம் தான். வெந்தயத்தோட அளவு எடுத்த கப்லையே 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். இந்த பணியாரத்தோட மெயின் சீக்ரெட்டே பார்த்திங்கன்னா வெந்தயம் 1/2 கப்பு சேர்க்கறது தான். இது போடுறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல மெத்துன்னு சூப்பராக இருக்குங்க. நிறைய பேர் நீங்கள் நினைக்கலாம் வெந்தயம் போடுறதுனால கசக்காதா இவ்வளோ போடுறீங்கன்னு. கட்டாயமாக கசக்காதுங்க. இனிப்பு பணியாரமாக இருக்கட்டும் கார பணியாரமானும் நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நீங்கள் ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நல்ல 4-5 தடவை கழுவிட்டு குறைஞ்சது ஒரு 5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்சதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ எடுத்துட்டேன். இப்போ இந்த ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றிட வேண்டாம். அதே தண்ணியை பயன்படுத்தி நம்ம ஆட்டிக்க போகிறோம். இதை நீங்கள் மிக்சிலையும் அரைச்சிக்கலாம், கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். நான் இன்றைக்கி இதை கிரைண்டரில் தான் ஆட்டி எடுத்துகிட்டு வரேன். முக்கியமாக சொல்கிறேன், அந்த ஊற வச்ச தண்ணியே ஊற்றி அரைச்சிக்கோங்க. பத்தாததுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஊற்றி ஆட்டிக்கலாம். இப்போ நல்ல வழுன்னு அரைச்சிருக்கேன் பாருங்கள். முக்கியமாக இதுக்கு மாவு ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது. அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா சப்பையாக வரும் பணியாரம். இப்போ நான் எவ்வளோ கெட்டியாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அதாவது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கிரைண்டரில் ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி ஊற்றி அதையுமே அலம்பிட்டு சேர்த்துக்கிறேன். இது ஃபர்மெண்டேஷனுக்கு உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்ததாக இந்த பணியார மாவுக்கு தேவையான அளவு உப்பு 2லேருந்து 2.25 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். அடுத்ததாக இந்த மாவை கையில் தாங்க கரைச்சி வைக்கணும். கரண்டியில் கலந்தீங்க அப்படின்னா சரியாக மாவு புளிச்சு வராது. நல்லா ஒன்று போல் கலந்து கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவை கலந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த மாவு புளிக்கணும். வெந்தயம் போட்டிருக்கனால சீக்கிரமாக உங்களுக்கு புளிச்சிரும். அதனால் குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் அது புளிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ 6 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ரொம்பவும் புளிச்சிருச்சுனாலும் பணியாரம் டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரமாக மாவு புளிச்சிருச்சு. நல்ல பொங்கி வந்திருக்கு பாருங்கள். வெந்தயம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கிறதுனால லைட்டாக உங்களுக்கு நிறம் மஞ்சள் கலராக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதனால் உங்களுக்கு கசப்பாவோ டேஸ்ட்டு மாறுதலாக இருக்காது. ரொம்பவே நல்லாயிருக்கும். மாவை ஒன்று சேர கலந்து கொடுங்க. திரும்பவும் சொல்கிறேன், முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா மாவு கெட்டியாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ கீழே இருக்க மாவோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ மாவு கன்சிஸ்டன்சி பாருங்கள். புளிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தொரன்னு ஊற்றக்கூடாது, தண்ணியாகவும் ரொம்ப தொப்புன்னு விடக்கூடாது, கெட்டியாக. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு பணியாரம். இப்போ இந்த எடுத்த மாவுலேருந்து நான் பாதி அளவு மாவை மட்டும் பயன்படுத்தி இன்றைக்கி உங்களுக்கு இனிப்பு பணியாரம் செய்ய போகிறேன். மிச்சத்துக்கு கார பணியாரம் செய்ய போகிறேன். அதை நான் உங்களுக்கு அப்புறமா ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. இனிப்பு பணியாரம் அப்படின்னால தேங்காய் ஜாஸ்தியாக சேர்த்தா நல்லாயிருக்கும். நான் 1 கப்பு சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக சர்க்கரைன்னு பார்த்திங்கன்னா அதுவுமே உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1.5 கப்பு போட்டிங்க அப்படின்னா திட்டமாக இருக்கும், ரொம்ப தித்திப்பாக இருக்காது. அதே மாதிரி ரொம்ப பத்தாத மாதிரி இருக்காது, கரெக்டாக இருக்கும். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லமும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா டேஸ்ட் பண்ணிவிட்டு வேணும்னா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை பாதி மாவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
இப்போ சர்க்கரை கரைஞ்ச உடனே மாவு கொஞ்சம் நீர்த்து போன மாதிரி இருக்கும், பட் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அந்த தேங்காய் போட்டதுனால கெட்டிப்பட்டுரும். இது கலந்ததுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிரட்டும். கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம பணியாரம் சுட்டோம் அப்படின்னா கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் கழித்து மாவு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். தேங்காய் போட்டதுனால மாவு வந்து ரொம்ப தொரன்னு ஆகலை, கரெக்டாக இருக்குது நம்ம சர்க்கரை போட்டதுக்கப்புறமும். இப்போ நம்ம இதை வச்சு பணியாரம் சுட ஆரம்பிச்சிடலாங்க. வேணும்னா இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஏலக்காய் சேர்க்கலை, வெந்தயத்தோட வாசனையும் நல்லாயிருக்கும், அதனால தான் நான் சேர்க்கலை. இப்போ பணியாரம் சுடுறதுக்கு பணியார சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த பணியாரத்துக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது. ஒரு குழியிலையும் ஒரு 3/4 குழி அளவுக்கு மட்டும் மாவு சேர்த்துக்கோங்க. முக்கியமாக சொல்கிறேன், இந்த பணியாரம் நல்ல பந்தாக வரணும் அப்படின்னா அதுக்கு மெயின் காரணமே மாவோட கன்சிஸ்டன்சி தான். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா கரெக்டாக வரும் உங்களுக்கு. இதை மூடி வச்சு ஒரு மிதமான தீயில வேக விடுங்க. அதிக தீயில வேக வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும். கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா மேல் பக்கம் மாவு கொஞ்சமாக இருக்கும், சைடில் வெந்திருக்கும். இந்த சமயம் பரட்டி விடுங்க, உங்களுக்கு நல்லா வந்து பந்தாக கிடைக்கும் பணியாரம். முழுக்க வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டிங்க அப்படின்னா அடியில் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி மாவாக இருக்கிறப்ப திருப்பி விடுங்க. எல்லாம் திருப்பி போட்டதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. திருப்பி விட்டு எல்லா சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இந்த பணியாரம் வேகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு பணியாரம் வேகிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். நல்லா வெந்து ஓரளவு மேலே கோல்டன் கலரில் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம பணியாரத்தை எடுத்துட வேண்டியதான். நல்ல ஒரு சூப்பரான பந்துன்னு இனிப்பு பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக செம்மையாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி காரப்பணியாரத்தும் நீங்கள் தாளித்து செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோடு இந்த பணியாரத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.